ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா முருகப்பெருமானோட அற்புதமான திருத்தலம் ஒன்று சொல்ல போகிறேன். கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற முருகப்பெருமானோட அற்புதமான திருத்தலம் எது தெரியுமா? நம்ம அசுரன் சூரபத்மனை வென்ற பிறகு முருகப்பெருமான் தங்கி மக்களுக்கு அருள்பாலித்த புனித தலம் தான் திருச்செந்தூர். இந்த கோவிலோட வரலாறு, அதிசயம், அப்புறம் சிறப்பு எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அந்த காலத்துல இந்த பகுதி செந்தில் அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்பட்டாங்க. முருகப்பெருமானோட புகழ்பெற்ற பெயர்கள்ல ஒன்றான செந்திலாண்டவன் அப்படிங்கிற பெயர்ல இருந்து தான் இந்த பெயர் வந்ததா சொல்லப்படுது. அப்புறம் நாளடைவுல திருச்செந்தூர் அப்படின்னு இந்த பெயர் வச்சு அழைச்சாங்க. தேவர்களை துன்புறுத்திய அசுரனான சூரபத்மனை அழிக்க சிவபெருமான் சக்தியிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினாங்க. 6 நாள் கடுமையான போருக்கு அப்புறம் தான் முருகப்பெருமான் சூரபத்மனை வென்றாங்க. இறுதியில சூரபத்மன் மனம் மாறி மன்னிப்பு கேட்கும் போது அவனை முழுசா அழிக்காம முருகப்பெருமான் மயிலாவும் சேவலாவும் மாத்தி தன்னோட வாகனமாவும் கொடியாவும் ஏத்துக்கிட்டாரு. இந்த வெற்றி நடைபெற்ற புனித தலம் தான் நம்ம திருச்செந்தூர், முருகப்பெருமான் இருக்கும் இடம். முருகப்பெருமானோட 6 படை வீடுகள்ல திருச்செந்தூர் 2வது படை வீடாக சொல்லப்படுது. பெரும்பாலான முருகன் கோவில்கள் எல்லாம் மலை மேல இருக்கும். ஆனா திருச்செந்தூர் கோவில் கடலோரத்துல அமைந்திருக்கிறது ரொம்ப தனி சிறப்பு. கடல் அலைகளோட ஓசையோட நம்ம முருகனை தரிசிக்கும் போது பக்தர்களுக்கு அவ்வளோ மனசு பேரானந்தத்தை அளிக்குது. திருச்செந்தூர்ல மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா நம்ம நாளிக்கிணறு கடலுக்கு பக்கத்துல இருந்தாலும் இதில் உப்பு நீர் அப்படிங்கிறது இல்ல. ரொம்ப குடிக்க இனிய குடிநீர் தான் கிடைக்குது இங்க. சூரபத்மனோட வதத்துக்கு அப்புறம் முருகப்பெருமான் தன்னோட வேலை கொண்டு இந்த கிணற்றை உருவாக்குனதாக பக்தர்கள் நம்பப்படுறாங்க. இன்னும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தீர்த்தத்தை பெறவே கோயிலுக்கு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீர்த்தம் அவ்வளோ ஒரு விசேஷமா, இந்த நாளிக்கிணறுல இருக்கிற இந்த தீர்த்தம் நம்ம குடிக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப பாசிட்டிவான வைபும் பாசிட்டிவ் சக்தி கிடைக்கிறதாகவும் நோய் நொடியெல்லாம் வரது தடைபடும் அப்படிங்கிறது சொல்லப்படுறாங்க. முடிஞ்சா நீங்களும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க திருச்செந்தூருக்கு போய். அந்த காலத்துல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டு ஆட்சியாளர்கள் கோவில்ல இருக்கிற முருகன் சிலையை எடுத்துட்டு போனதாக சொல்றாங்க. இவங்க எடுத்துட்டு கடல்ல போயிட்டு இருக்கும் போது கடல்ல ரொம்ப பெரிய புயல் வந்தது. அந்த புயல்ல அவங்க பயந்த போது சிலைய கடல்லையே வீசிட்டாங்க. அப்புறம் பக்தர்கள் அந்த சிலைய மீண்டும் கோவில்ல பிரதிஷ்டை பண்ணதாக வரலாறு சொல்றாங்க. திருச்செந்தூர்ல நடைபெறும் கந்தசஷ்டி விழா உலக புகழ் பெற்ற ஒன்று விசேஷமா செயல்படுது. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சூரசம்ஹார நிகழ்வை நேரடியா காண வராங்க. முருகப்பெருமான் அசுரனான சூரபத்மனை வெல்லும் நிகழ்வு பக்தர்கள் மெய் செயலிருக்க வைக்கிறதாக இந்த வரலாறு சொல்லுது. திருச்செந்தூர் முருகனை நம்ம எவ்வளவு மனமுறைக்கு நம்பிக்கையா வேண்டலாம், நமக்கு தடைகள், நமக்கு கஷ்டங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள், மனக்கவலைகள் எல்லாமே குறையும் அப்படின்னு பக்தர்கள் நம்பப்படுறாங்க. அதனால தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த புனித தலத்திற்கு வருகிறாங்க. நீங்களும் உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்குமோ அப்போ திருச்செந்தூர் போய் நம்ம முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு அந்த நாளிக்கிணறு தீர்த்தத்தை பெற்றுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பல நன்மைகள் கிடைக்கும். சூரபத்மனை வென்ற வீரமும் பக்தர்களுக்கு அருள் வழங்கும் கருணையும் கொண்ட இந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவனை நாம எப்பயுமே நினைவுல வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேல் முருகன் அரோகரா. நன்றி.